ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகுவுடன் புதனும் சுக்கிரனும். இதன் தலைப்பு. பொதுவாக கிரகங்களை தூண்டிவிட்டு அதிகப்படியாக செயல்படும் தன்மை கொண்ட கிரகம் ராகு. ராகுவோடு சேர்ற கிரகங்கள் அதிகப்படியாக செயல்படும். அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு மிகுதியாக தேவைப்படும்ங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு கிரகத்துக்குன்னு இயற்கை காரகத்துவம் இருக்கும். அதில் ராகு சேரும்போது அது பல மடங்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இதில் ராகு நண்பராக கருதக்கூடிய கிரகங்கள் தான் இந்த புதனும் சுக்கிரனும். இதில் முதன்மை நிலையில் நண்பராக கருதக்கூடியவர் புதன். புதனுடைய லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னி லக்னங்களுக்கு ராகு கேதுகள் பெரும் தீங்கு எதுவும் செய்து விடுவதில்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட உண்மை. அதே மாதிரி புதன் வலுத்த ஜாதகங்களுக்கு, புதன் வலுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னா இவர்களுக்கு ராகு கேது தோஷம் கூட பெருசாக வேலை செய்கிறதில்ல. சர்வதோஷமாக இருந்தாலும் சரி, களத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, பூர்வீக தோஷமாக இருந்தாலும் சரி, பெருசாக வேலை செய்கிறதில்லைங்கிறதும் நிதர்சனமான உண்மை. புதன் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது லக்னத்தில் திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கிற ஜாதகங்களுக்கு பொதுவாக ராகு கேது தோஷங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். இந்த சுக்கிரனுக்கும் கிட்டத்தட்ட ராகுவினால் நிறைய நன்மைகள் இருக்குனாலும் கூட ஒரு சில மைனஸும் அதில் உண்டு தான். முழுமையாக 75% மேலே நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 25% நெகட்டிவையும் ராகு சுக்கிரன் காம்பினேஷன் கொடுக்கும். புதனும் சுக்கிரனும் இயற்கை சுபர்களில் வரக்கூடிய கிரகங்கள். இந்த ராகுவோடு இவர்கள் எந்த நிலையில் இணைந்திருந்தாலும் கூட சூரியன் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 3 பேருமே, புதன் சுக்கிரன் சூரியன் 3 பேருமே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கவங்க. இங்கே ராகுவோடு புதனும் சுக்கிரனும் இருக்கலாம், ஆனால் சூரியன் கூட இருந்தார்னா பலன் அப்படியே மாறி போயிடும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே கிரக யுத்தமாகி போய் கிரகணமாகி சுக்கிரனும் புதனும் தரக்கூடிய பலன்கள் எல்லாமே உல்டாவாயிடும். புதன் ஒரு அறிவுசார் கிரகம். அறிவுசார் கிரகமான புதன் ராகுவோடு இணையும் போது இதில் இணைவுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்றுக்கொன்று பார்க்கறது அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம். ராகுவும் புதனும் ஒரு வீட்டில் இருக்கணும். குறைந்தபட்சம் இவங்க 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் 100% இணைவுன்னு எடுத்துக்கங்க. 5 டிகிரிக்குள்ளே இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா 100% இணைவு. அதிகபட்சம் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா 75% இணைவு. ஒரே நட்சத்திரத்துக்குள்ளே 2 பேருமே இருக்காங்க, புதனும் இருக்கார் சுக்கிரனும் இருக்கார் ராகுவும் இருக்காங்கன்னா அது 75% இணைவாக எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி வேறு வேறு நட்சத்திரங்கள் இருந்தால் அது 50% இணைவு தான். அதையும் கணக்கில் வச்சுக்கணும். 13 டிகிரிக்கு மேலே 13.20 அப்படிங்கிற ஒரு நட்சத்திர பாகையின் அளவையும் கடந்து இருந்தாங்கன்னா அதுக்கு இணைவே இல்லை அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கணும். 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறதா 100% வேலை செய்யும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்குது. ராகு ஒரு வேறு நட்சத்திரத்தில் இருக்கார், புதன் வேறு நட்சத்திரத்தில் இருந்து அது 5 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அந்த இணைவு முழுமையான இணைவு ஆகாது. ஏன்னா நட்சத்திர பாதம் 2 பேருக்கும் மாறிடுச்சுன்னா வேறு மாதிரி வரும். இப்போ உதாரணமாக மிதுனத்தில் புதன் இருக்கார், திருவாதிரை நட்சத்திரத்தில். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். ராகு இருக்கார் புனர்பூச நட்சத்திரத்தில். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இது டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ராகுவுடைய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமாகவும், அதாவது ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்திலையும் புதன் ராகுவோட நட்சத்திரத்திலையும் மாறி உட்கார்ந்துருப்பான். ரெண்டும் வேறு வேறு நட்சத்திரங்கள். இந்த இணைவு என்பது இணைவைப் போலவே தோன்றும், ஆனால் முழுமையான பலனை அளிக்காது. ஜோதிட சாஸ்திரத்தில் எண்ணிலடங்காத நுணுக்கங்கள் உள்ள ஒழிஞ்சிட்ருக்கு. நுணுக்கம் மேலும் நுணுக்கம், அதுக்கு மேலே இன்னொரு நுணுக்கம்னு தான் வரும். சரி, புதன் ராகு உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருக்கிறார். அற்புதமான புத்திசாலித்தன ஆற்றலை உங்களுக்கு வழங்குவார். புதன் புத்திசாலித்தனத்துக்கான கிரகம். எந்த சூழ்நிலையிலும் சமயோஜிதமாக செயல்பட்டு தன் வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விகடகவி புதன். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரானரியான அதிபுத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும். இது இணைந்திருக்கிற வீடு லக்ன சுபர்களின் வீடாகவும் இருந்து இவர்களில் புதன் உங்களுக்கு லக்ன சுபராகவும் வந்துட்டார்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாகவே நீங்கள் வாழ்வியலின் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீர்கள்.
சரி, இணைந்திருக்கிற வீடு லக்ன சுபரோட வீடு இல்லை, புதனும் உங்கள் லக்ன சுபர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் புத்தி சாதுர்த்தியம் தீய வழிகளில் பயன்படும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு புதனும் ராகுவும் இதே மிதுனத்தில் இணைஞ்சிருக்காங்க. 2 பேருமே திருவாதிரை நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காங்களா? யோசிக்கிறது, செயல்படுறது எல்லாமே ராகு திசையோ புதன் திசையோ நடப்புக்கு வந்துருச்சுன்னா ஜாதகர் கிரிமினலிசமாக தான் யோசிப்பார், தன்னுடைய சுயலாபத்தை யோசிப்பார், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் செயல்படுறது எல்லாமே சட்டத்திற்கு புறம்பான வழிகள், மற்றவர்களை எப்படி கவுப்பது, எப்படி சீட்டிங் செய்கிறது, இந்த மாதிரியான ஐடியாவெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ அவர் லக்ன சுபர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். கிரகங்களுடைய ஆக்கமும் இயக்கமும் உங்கள் லக்னத்தின் அடிப்படையிலே தான் தீர்மானிக்கப்படுது. உங்கள் லக்னாதிபதிக்கு அவர்கள் நண்பராக இருக்கும்போது அற்புதமான யோக பாக்கியதைகளை கொடுக்குறாங்க. அதுவே எதிரியாக இருக்கும்போது அந்த யோகங்களின் வழியாகவே துன்பத்தையும் சேர்த்து தராங்க. இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இணைவு. இப்போ 4ஆம் இடம் சார்ந்த அதிபுத்திசாலித்தனமான முடிவுகளை ஜாதகர் எடுக்கும்போதே அதிலையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது வரும். 7ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இணைகிறாங்க. வாழ்க்கை துணை ரொம்ப கிரிமினலிசமாக யோசிக்கக்கூடிய அத்தனை விதமான சீட்டிங்கும் தெரிஞ்ச நபர் வாழ்க்கை துணையாக வருவாங்க. கூட்டாளியாக வந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக வந்தாலும் சரி, சமுதாயத்தில் இவர் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இவரை எப்படா கமுக்கலாங்கிறது மாதிரியான ஆளுகளாகவே சேருவாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதன் ராகு இணைவு பொதுவாக என்ன பலன் தரும்? அறிவாற்றலை தரும், வளர்ச்சியை தரும், புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சாதுர்த்தியத்தை கொடுக்கும். புதிய புதிய யோசனைகள் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். புதனின் துறைகளில் நீங்கள் புலமை பெற்றவராக இருப்பீங்க. புதனோட துறைகள் கணிதம், கணக்கு, அறிவியல், பேராற்றல், தகவல் தொழில்நுட்பத்துறை. தகவல் தொடர்புங்கிறது புதனுடைய மெயின் கான்செப்ட். புத்தகம் வெளியிடுவது, புத்தகம் எழுதுவது, புத்தக பதிப்பகம், இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் எல்லாம் புதனோடது தான். புகைப்பட கலைத்துறை புதனோடது, ஒளிப்பதிவு புதனுடையது, விகடகவி புதனுடையது, ஜோதிடம் புதனுடையது, வழக்கறிஞர் புதனுடையது, ஆடிட்டர் புதனுடையது. இது மாதிரியான துறைகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். ஸோ புதன் ராகு இணைவுள்ள இது நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இவங்க சுபராக இல்லைங்கிற பட்சத்தில் அந்த அதீத புத்திசாலித்தனம் கிரிமினலிசமாக வெளிப்படும். இதில் உங்களுக்கு சில சாதகங்கள் இருந்தாலும் பல நிலைகளில் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது வரத்தான் செய்யும். ஸோ இது பேசிக். சுக்கிரன் ராகு இணைவில் புதன் ராகு இணைவு லக்ன சுபர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து வெகு அற்புதமான யோகத்தை கொடுத்து விடக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், மகர கும்ப லக்கணம், ஈவன் சிம்ம லக்கணம், இதற்கெல்லாமே புதன் நல்லவராக போயிடுவார். தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்றதுனால பாதகத்தன்மையை செய்ய முடியாதுங்கிற வகையில் இந்த 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இது சார்ந்த ஒரு சில நெகட்டிவ் இருக்கும், ஆனாலும் பாசிட்டிவ் இருக்கும். மேச விருச்சிக லக்னங்களுக்கு தான் அவர் நேரடியாக சிக்கலான ஆளாக வருவார். ஈவன் கடக லக்னம், இப்போ மேசம், விருச்சிகம், கடகம் இந்த 3 லக்னங்களை தாண்டி புதன் ராகு இணைவு பெரிதாக துன்பத்தை தந்துவிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. சுக்கிரன் ராகு, சுக்கிரன் உலக சுகபோகங்களை அனுபவிக்க வைக்கிற கிரகம். காமம், வாழ்க்கை துணை, திருமண இணைவு, லக்ஸேரியஸ் பிரயாணங்கள், வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது, எப்பாடுபட்டேனும் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சே தீரணும், எப்போதும் சந்தோஷமான மனோநிலை, அழகுணர்ச்சி நிரம்பி இருப்பது, பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய தொழில்கள் ஆதாயம், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ட்ராவல்ஸு, மகிழ்ச்சிகரமானது, கலைத்துறை, சினிமா, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தின் அழகான அனைத்தும் சுக்கிரனுடையது, கவர்ச்சிகரமான அனைத்தும் சுக்கிரனுடையது, காமம் சுக்கிரனுடையது. இங்கே ராகு இதில் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு 4 வீடு வாங்குறதும் ஒரு வீட்டுக்கு 4 கார் வாங்குறதும் யோகங்கள்னாலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் தொடர்பை ஏற்படுறத யோகம்னு எடுத்துக்க முடியாது. அதில் சில சிக்கல்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடும் இல்லைங்களா? ஸோ சுக்கிரன் ராகு இணைவில் நல்ல யோகங்கள் பலவை ஒளிந்திருந்தாலும் கூடவே இந்த மாதிரியான சபலமும் நெகட்டிவும் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. இதுவும் கூட லக்ன சுபரா லக்ன பாவியாங்கிற அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். இப்போ ஒரு மீன லக்னம், தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் ராகு இணைவு சிறப்பு அல்ல. ஒரு கடக லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் ராகு இணைவு ரொம்ப பெரிய யோகம்னு சொல்லிட முடியாது.
பாக்கி உள்ள லக்னங்களுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவாக கொடுத்துறது இல்லை. அப்படியே இருந்தாலும் அது வந்து இலைமறை காய்மறை அப்படிங்கிறது மாதிரி மறைந்து போய் விடுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சுக்கிரன் ராகு இணைவில் வந்து மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் பார்த்தாலே ஒரு அந்த கவர்ச்சிகரமான மனிதர்களாக திகழ்வீர்கள். மற்றவர்களை சுண்டி இழுக்கும் தன்மை உங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கும். உங்களுடைய அழகால் அனைத்து விஷயத்தையும் சாதிச்சுக்க முடியுங்கிறது மாதிரி அவர் தூண்டி விடுவார். கலைத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறது, விளையாட்டுத்துறை ஈவன் சாதனையாளர்களை உருவாக்குறது, விளம்பர படத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வசதி வாய்ப்புகளை வாழ்க்கையில் அனுபவிக்கிறது, காரு பங்களா ஆடம்பர பொருட்கள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது மாதிரியான யோகிதைகளை கொடுக்கறதுங்கிறது இருக்கும். இதில் எங்கேயாவது இருந்து குருவும் சம்மந்தப்பட்டுட்டார்னா ராகு திசையெல்லாம் வந்ததுன்னா ராஜயோகம் கொட்டி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடிய இவர்களுக்கும் அதே இணைவு கண்டிஷன் தான். இதில் புதன் சுக்கிரன் 2 பேருமே ராகுவோட ஒரே நேரத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. புதனும் சுக்கிரனும் கொஞ்சம் பக்கத்தில் சுத்திர கிரகங்கள் தான். இவர்களின் இணைவு ராகுவுக்கு கிடைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ராகுவை முழுமையான யோகாதிபதியாக உங்களுக்கு மாற்றிடும். புதனும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் ராகுவோடு இணைந்த நிலையில் உங்களுக்கு ராகு திசை வருதுன்னா நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ராகு திசை நல்லது செய்யும். இங்கே கண்டிஷன்ஸ் அப்படியே மாறும். சுக்கிரனும் புதனும் உங்கள் லக்னத்துக்கு எதிரிகளாக இருந்தும் கூட ராகு திசையில் மிக பெரும் வெற்றிகளை குவிக்க முடியும். ஏன்னா இங்கே ராகு கொடுப்பார். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம். கடகலக்ன ஜாதகம் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி திக்பலம் பெற்ற நிலையில் உடன் அமர்ந்த புதனும் ராகுவுக்கு சென்ட்ரல் இருக்கார் ராகு. கடகலக்கணம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், 5ல் சூரியன் விருச்சிகத்தில், தனாதிபதி விருச்சிகத்துக்கு போயிடுறாரு. 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் கூடவே ராகு இருக்காரு. எல்லாம் வந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. இவங்க அனைவருமே சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த ஜாதகருக்கு ராகு திசை வரும்போது ராஜயோகம் இருக்கும்னு நான் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தேன். ராகு திசையில் ரொம்ப பெரிய வெற்றி அடைவீங்கன்னு. அவர் வந்து ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய நபர். செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் யோகம்னு வாரி வழங்கிட்டு போயிடுச்சு ராகு திசையில். இன்னமும் லைவில் தான் இருக்குது. அப்போ கடகலக்கணம் தான், ராகு எதிரி தான். ஆனால் அமர்ந்திருந்த நிலையில் பட்டம் பதவி அந்தஸ்து யோகம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் அந்த ராகு இருக்கார். புதனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு தன் சொந்த நட்சத்திர சாரத்திலேயே அமர்ந்து வலுவான ஒரு அமைப்பை அவருக்கு ராகு திசை கொடுத்துருது. இந்த சுக்கிரனும் புதனும் இணையும் போது ராகு நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர் ஆகிவிடுகிறார். அப்படி இணையிற வீடு பாவ வீடுகளாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ விருச்சிகம், மகரம், கும்பம், மேசம் இதெல்லாம் பாவிகளுடைய வீடுகள். இந்த வீடுகளில் இவங்க இணைஞ்சிருக்காங்கன்னா அது பெரும் துன்பம் இல்லாமல் கடந்து போய்விட ஒரு வாய்ப்பாக ஏற்படுகிறது. ஒரு பக்கம் புதனும் ஒரு பக்கம் சுக்கிரனும் ராகுவை சாந்தப்படுத்தும் போது ராகு இந்த கலியுகத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சூட்சுமங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் உங்களுக்கு தந்து விடுகிறார் என்பது மிக இல்லாத உண்மை. ஆக புதனும் சுக்கிரனும் ராகுவோடு இணையும் போது அவர்களும் தனிப்பட்ட முறையில் நல்ல வளர்ச்சியை லக்ன சுபர்கள் என்கின்ற அடிப்படையில் கொடுக்கிறார்கள். மேலும் சுக்கிரனோடு ராகு இணைந்திருக்கும் நிலையில் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராகு திசையே இதில் நடப்புக்கு வரும்போது இணைந்திருக்கும் வீட்டின் அமைப்பை பொறுத்து மிகச்சிறந்த வெற்றிகளை தருது. இந்த யோகங்கள் கிடைக்காம போகிறதுக்கு சூரியன் உள்ளே இருந்தார்னா போதும், எல்லாம் பாழாயும். சூரியன் உள்ளே இருக்கக்கூடாதுங்கிறது மிக முக்கியமான கண்டிஷன். புதனும் சுக்கிரனும் இருக்கலாம், ராகுவோடு இணைந்திருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் சூரியன் அங்கே இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.